நிச்சயமா கீதா. கோவை மாவட்டம் சொர்ணம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு தனியார் மகளிர் விடுதியில் தங்கியிருந்து இரு பெண்கள் வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த 45 வயது மதிப்புத்தக்க மர்ம நபர் ஒருவர் அந்த ஒரு இரு பெண்களுக்கும் அவர்களது விடுதிக்குள் சென்றுள்ளனர். பின்தொடர்ந்து வந்த அந்த மர்ம நபர் அந்த விடுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்த தனியார் காவலரை அந்த மாதிரி தாக்கி மகளிர் விடுதிக்குள் நுழைய முற்பட்டுள்ளார். மர்ம நபர் தாக்கியதில் பலத்த காயமடைந்த காவலாளி கீழே தடுமாறி விழுந்துள்ளார். விடுதி உரிமையாளர் அந்த காவலாளியை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து விடுதி உரிமையாளர்கள் தரப்பில் சரணம்பட்டி காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்து காவல்துறையின் வர தாமதம் ஏற்பட்டதால் மர்ம நபர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இது குறித்து இன்று காலை மீண்டும் விடுதியில் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் சரணம்பட்டி காவல் நிலையத்தில் முறையிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தற்போது தனியார் விடுதி சங்கத்தின் சார்பாக கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்து உள்ளனர். பெண்களை பின்தொடர்ந்து மகளிர் விடுதிக்குள் நுழைய முயன்ற மர்ம நபரால் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நிக்கிதா.